ஸோ வெல்கம் டு மை குட்டி ஸ்டோரி. ஸோ இந்த மை குட்டி ஸ்டோரினா ஒன்றும் இல்லை, ஒரு கிரிக்கெட்டிங் மூமெண்ட்டை நம்ம லைஃபோட இன்சிடென்ட்டோட மிக்ஸ் பண்ணி சொல்கிறதா இந்த மை குட்டி ஸ்டோரின்ற செக்மெண்ட். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வில் கெட் தட் ஐடியா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் விராட் கோலி என் லைஃப்குள்ளே எப்படி வந்தார், ஸோ அந்த நேமை நான் முதல்ல எப்படி கேள்விப்பட்டேன், ஸோ விராட் கோலி அப்படிங்கிறவரை நான் எப்படி பார்க்க ஆரம்பித்தேன், எப்படி பிடிக்க ஆரம்பிச்சது, அதையெல்லாம் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ விராட் கோலி ஃபேன்ஸ், கெட் ரெடி. ஸோ அஃப்கோர்ஸ் விராட் கோலி அப்படிங்கிற பேரை வந்து நான் முதல்ல கேள்விப்பட்டது எல்லாரும் மாதிரி தான் 2008 அண்டர் 19 வேர்ல்ட் கப் இந்தியா வின் பண்ணும்போது, ஸோ விராட் கோலிங்கிறோட கேப்டன்ஷிப்பில் வின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னோட மைண்டில் பதியுது. பட் ஸ்டில் வந்து விராட் கோலி அப்படிங்கிற ஒரு பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் வந்து பெருசாக ரெஜிஸ்டர் ஆகலை. ஸோ நமக்கு அந்த டைமில் நிறைய கிரிக்கெட்டிங் ஹீரோஸ் இருந்தாங்க. ஸோ விராட் கோலிங்கிற ஒரு பெருசாக நான் ஃபோக்கஸ் பண்ணது கிடையாது. ஸோ அப்படியே லைஃப் போயிட்டே இருக்கும்போது முதல்ல ஒரு சின்ன ஹிண்ட் விராட் கோலி மேலே கிடைச்சது எப்போ அப்படின்னா வந்து 2009. எனக்கு அது எந்த மேட்ச் எதுவுமே சுத்தமாக ஞாபகம் இல்லை. 2009 நான் ஒரு கேமோட ஹைலைட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த மேட்சோட ஹைலைட்ஸ். ஸோ 4 ரன் அடித்தா இந்தியா வின்னு, அதே மாதிரி 4 ரன் அடித்தா விராட் கோலிக்கு 100 கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ 4 ரன் அடிக்கணும்னு பார்க்குறேன். அது ஹைலைட்ஸ் தான். பட் ஸ்டில் நான் பார்க்குறேன், பவுண்டரி அடிக்கிறாரு. ஒரு குஷி ஆயிடுச்சு எனக்கு, ஏன்னோ நானே அடித்த மாதிரி. ஸோ எப்போவுமே ஒரு யங்ஸ்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் குஷி ஆகிடுவோம். ஸோ அந்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. பட் அதுக்காக வந்து அந்த ஒரு செஞ்சுரியை பார்த்தோன்னே வந்து இவர் தான் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா, ஸோ இவர் பெருசாக கலக்க போகிறாரு அப்படி எதுவுமே தோணலை. ஜஸ்ட் ஒரு 100 அடிச்சார், வா இவர் தான் விராட் கோலியா அப்படிங்கிற ஒரு வார்ம் வெல்கம் மட்டும் தான் கிடைச்சிது. அதோட நான் மறந்துட்டேன். ஏன்னா வந்து 2009 முழுக்க வந்து சேவாகும் கம்பீரம் வந்து ஹெட்லைன்ஸை தொடர்ந்து மேக் பண்ணிட்டு இருந்த ஒரு பீரியடு. ஸோ நமக்கு பார்க்க நிறைய ஹீரோஸ் இருந்தாங்க. ஸோ விராட் கோலிங்கிறவர் ஸ்பெசிஃபிக்காக வந்து ரொம்ப ரெஜிஸ்டர் ஆகலை 2009. ஸோ என் லைஃப்பில் விராட் கோலி அப்படிங்கிற ஒரு நேம் மறுபடியும் எப்போ வந்ததுன்னா, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. ஸோ அப்போ நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். 2010 இந்தியாவுக்கு டூர் பண்ண ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் 3 ஓடிஐ கொண்ட ஓடி சீரிஸ் ஆடினாங்க. ஸோ அந்த ஓடி சீரிஸை பொறுத்த வரைக்கும் வந்து 2 ஓடிஐ வந்து மழைனால கேன்சல் ஆச்சு. ஸோ ஒரே ஒரு ஓடிஐ தான் நடக்குது. 2 டீம்லையுமே வந்து நிறைய சீனியர் பிளேயர்ஸ் கிடையாது. ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு எம்எஸ் தோனி, யுவராஜ் சிங் தான் பெருசாக சீனியர் பிளேயர்ஸ் அப்படின்னு சொன்னால் இருந்தாங்க. அந்த பக்கம் வந்து ரிக்கி பாண்டிங் கிடையாது, கிளார்க் கேப்டன்ஷிப்பில் தான் வந்திருந்தாங்க. ஹசி இருந்தார், கெமரான் வைட் இருந்தார், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு லிமிட்டடான ஃபாரின் பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு ஒரு புது ஜென்ரேஷன் ஆஃப் பிளேயர்ஸ் தான் 2 டீமே உள்ளே எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. இந்த பக்கம் வந்து சுரேஷ் ரெய்னா இருந்தார், விராட் கோலி இருந்தார், அந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க டீமுக்குள்ளே. குறிப்பாக சொல்லணும்னா வந்து ஷிகார் தவனோட டெபு சீரிஸ் அது. ஸோ இந்த மாதிரி அதுவே ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணியிருந்தது. எப்படி புது பசங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருந்துச்சு. ஸோ அன்றைக்கி நான் ஸ்கூல் போயிருந்தேன். ஸோ ஸ்கூல் முடிஞ்சு டியூஷன் போயாச்சு. டியூஷனில் இருக்கும்போது தான், ஸோ அப்போல்லாம் ஆண்ட்ராய்ட் கிடையாதுல்ல அந்தளவுக்கு. ஸோ ஏதோ ஒரு வீட்டிலேருந்து டிவியில் ஒருத்தர் ஸ்கோரை பார்த்துட்டு வந்து எங்ககிட்ட சொன்னால், ஆஸ்திரேலியா 288 அடிச்சிட்டாங்க, மிச்சல் கிளார்க் வந்து செஞ்சுரி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னான். அவ்வளோதான், அடா போங்கடா அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா வந்து 288ன்றது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி பெரிய ஸ்கோர் அப்போ 2010 காலகட்டத்தில். ஸோ அதுவும் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்ட் தான். இப்போ நம்ம டீம் அதே கோர் டீம்லாம் கிடையாது. ஸோ தோனி, யுவராஜ் தவிர மற்றபடி யங் பிளேயர்ஸ் நிறைய உள்ளே இறக்கி ஆடுறாங்க, கண்டிப்பாக சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அந்த ஸ்கோரை பற்றி வந்து என் டியூஷன் சாரும் அதான் சொன்னார். ஸோ 288னா 300 கணக்காயிடுமேடா, 300னா கண்டிப்பாக வந்து ஒருத்தன் 100 அடிக்கணும், 2 பேர் 50 அடிக்கணும், ஸோ கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. ஸோ எனக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு, சரி எப்படி தான் ஆடுறாங்க பார்க்கலாம்னு எதிர்பார்த்துக்கிட்டே டியூஷன் முடிச்சு வீட்டுக்கு போகிறேன். வழக்கமாக வந்து நாங்கள் ஸ்கோர் பார்க்குற சைக்கிள் ஷாப் ஒன்று இருக்கும். அங்கே ரேடியோவில் ஸ்கோரை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கமெண்ட்ரி மூலமாக. ஸோ அங்கே தான் வந்து நான் பார்ஷலாக வந்து வீட்டுக்கு போகிற வழியில் ஸ்கோரை கேட்டுட்டு போவேன். பட் இன்னைக்கு அந்த கடை லீவாக இருந்தது. ஸோ வந்து எனக்கு அந்த ஸ்கோர் தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு ஹைப் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அங்கே இல்லை, நானும் என் ஃப்ரெண்டும் ஒன்றா தான் டியூஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போவோம். ஸோ என் ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ணால், இன்னொரு கடையில் டிவி இருக்கும்டா, நம்ம அங்கே போய் மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால். ஸோ அங்கே போய் ஸ்கோர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போய் பார்த்தேன். பட் பயங்கர ஷாக்கான ஒரு விஷயம் நடந்திருந்தது. ஷிகார் தவன் டெபு மேட்ச்சில் டக் அவுட் ஆயிட்டாரு. ஸோ 0 for 1, 0 ரன்கே ஒரு விக்கெட் காலி, ஷிகார் தவன் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவ்வளோதான், எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டல்லாயிடுச்சு. ஸோ சேஸ்லாம் பண்ண முடியாதுன்னு தெரியும், எவ்வளோ தான் ஆடுறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அதே எக்ஸ்பெக்டேஷனோட வீட்டுக்கு போனேன், மேட்சை பார்த்தேன். விராட் கோலின்ற அந்த பையன் 100 அடித்தான் அந்த மேட்ச்சில். இந்தியா அந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து, என் வயசு பசங்க வந்து நிறைய ரசித்தது ரொம்ப 6 ஹிட்டிங்கான விஷயங்களை தான் ரொம்ப ரசித்தாங்க. ஒரு பேட்ஸ்மேன் பாலை பார்த்தோன்னே நல்லா ஹைட்டாக தூக்கி அடிக்கணும், அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தாங்க. நாமளுமே கூட ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் பேட்டை கையில் எடுத்தோன்னே 6 அடிக்கணும்னு தான் பார்ப்போம்.
ஸோ அந்த மாதிரி அட்டெம்ப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஸோ எந்த ஒரு பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப டைம் எடுத்து கீழேயே ஆடி 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 பொறுப்பான ஒரு இன்னிங்ஸ் ஆடுறாங்களோ அதை நான் ரொம்ப ரசிப்பேன். அன்னைக்கே விராட் கோலி அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருந்தாரு. ரொம்ப பொறுமையாக ஒரு 90, 100 அந்த ரேஞ்சிலேயே ஸ்ட்ரைக் ரேட்டை வச்சுக்கிட்டு ரொம்ப குவிக் ஸ்ட்ரைக் ரேட்டுக்குலாம் ஆசைப்படாமல் அழகான ஒரு செஞ்சுரி அடிச்சு டீமை ஜெயிக்க வச்சிருந்தாரு. டியூஷன் சார் சொன்ன அந்த செஞ்சுரியன் அன்னைக்கு விராட் கோலி தான். சுரேஷ் ரெய்னா பயங்கரமான ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. இந்தியா அந்த மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து விராட் கோலி கொஞ்சம் பதிய ஆரம்பிக்கிறார் உள்ள. பட் ஸ்டில் வந்து எனக்கு வந்து பெரிய தாட்லாம் கிடையாது. ஸோ வந்து இந்த பையன் தான் வந்து இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்டரியை வந்து திருப்பி போட போகிறான் அப்படிங்கிற ஒரு தாட்லாம் கிடையாது. ஸோ நல்லா ஆடுறாரு. கண்டிப்பாக வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமில் இவருக்கு ஒரு நல்ல இடம் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான் அன்றைக்குமே நான் நினச்சிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஸோ விராட் கோலி இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு என் மனசுக்குள்ள எப்போ ஏறுறாரு அப்படின்னா வந்து 2012 அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி உருவாச்சு சேவாக் ஃபேன்ஸ்க்கும் தோனி ஃபேன்ஸ்க்கும். ஸோ வந்து எம்எஸ் தோனி ரோஹித் சர்மாவை இறக்கிறதுக்காக சேவாக், சச்சின், கம்பீர் 3 பேரையும் சைக்கிளிங் மெத்தடில் வந்து தொடர்ந்து ஒரு மேட்ச் ஒருத்தர் உட்கார வச்சுக்கிட்டே இருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள் சேவாக் உட்காந்து ரோஹித் சர்மா ஆடுவார், அடுத்த மேட்ச் சேவாக் வருவார், பட் கம்பீர் உட்காந்து ரோஹித் சர்மா ஆடுவார், அடுத்த மேட்ச் கம்பீர் இருப்பார், பட் சச்சின் உட்காந்து ரோஹித் சர்மா ஆடுவார்னு சொல்லி மாற்றி மாற்றி ரோஹித் சர்மாக்கு தொடர்ந்து சான்ஸ் கொடுக்கப்பட்டு ரோஹித் சர்மா ஃபெயிலியர் காட்டிக்கிட்டே இருந்த பீரியட் அது. ஸோ அந்த ட்ரை சீரீஸில் வந்து இந்தியா ஸ்ரீலங்கா ஆடிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் மேட்சை இந்தியா வந்து 5 பாயிண்ட் எடுத்தால் தான் அவங்களோட சான்சஸ் இன்னும் அவைலபிளாக இருக்கும் செமிஃபைனல்ஸ்க்கு, லைக் ஃபைனல்ஸ்க்கு. ஸோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த 5 பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா வந்து
க்காகவும் அந்த கோப்பையை அவங்க சமர்ப்பிச்சாங்க. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. என்னதான் தோத்துனாலும் இது விராட் கோலி டிசர்விங் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்தது. அந்த எப்பவுமே வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு கிடைக்கிற சக்ஸஸை விட ஒரு உழைப்புக்கு கிடைக்கிற ஃபெயிலியர் அப்போ அந்த பிளேயரோட உயரம் வந்து எங்கேயோ போகும். அன்னைக்கு அந்த உயரத்துல விராட் கோலியை நான் பார்த்தேன். அண்ட் அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாகவே 2016 ஐபிஎல், அந்த ஐபிஎல்ல அவர் அடித்த 100 ஒன்று கண்ணுக்குள்ளே நிற்குது. குஜராத் லைன்ஸோட 2 மேட்சும் 100 அடிச்சிருந்தாரு. ஸோ அது அடுத்த ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிது. அண்ட் இப்படி தான் வந்து என் மனசுக்குள்ள விராட் கோலி ரொம்ப 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 பெரிய தாக்கத்தை உண்டாக்குனாரு. பட் இது எல்லாமே மெயினாக வந்து அந்த 2010, 11, 12 தான். ஏன்னா வந்து அப்போ வரைக்கும் அவரை பற்றி ஒரு அடிப்படை ஐடியா யாருக்குமே கிடையாது. ஸோ ஒரு யங்ஸ்டராக மட்டுமே பார்த்துட்டு இருக்கும்போது தன்னை ஒரு ஸ்டேஜ்லையும் கிடைக்கிற வாய்ப்பை எந்த அளவுக்கு கிராப் பண்ணி ப்ரூவ் பண்ணாருன்றதை நான் வந்து லைவாக பார்த்தேன். ஒரு ஸ்டேஜ்லையும் நான் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆனேன். அதனாலே எனக்கு விராட் கோலி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈவன் எம்ஆர்எஃப் பேட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னுமே கூட எனக்கு விராட் கோலி நைக் பேட்டில் ஆடின அந்த ஒரு ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கும். விராட் கோலி நைக் பேட்டில் ஆடின இன்னிங்ஸ் ஏதாவது ஹைலைட்ஸ் வந்தால் உட்காந்து பேன்னு பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அது ஒரு கொஞ்சம் எமோஷனல் கனெக்ட் தான் எனக்கு விராட் கோலி மேலே. அண்ட் இதுதான் நான் சொல்ல வந்த மொமெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் இருக்கும். ஸோ இந்த இன்சிடென்ட் நான் அந்த வேர்ல்டு கப் ஃபைனல் இப்படி தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், என் மனசுக்குள்ளே இந்த மாதிரி என்ன ஓட்டங்கள்லாம் அன்றைக்கி இருந்துச்சு, அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். எந்த மாதிரி மொமெண்ட்ஸாக இருந்தாலும் ஷேர் பண்ணலாம். அண்ட் கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களோட மொமெண்ட்டை ஒரு ஆடியோவாக டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பலாம். அதில் வந்து உங்களோட ஸ்டோரி நீங்கள் எனக்கு மெசேஜில் சொன்னீங்கன்னா கூட நானே அதை வந்து இந்த சேனலில் வந்து இந்த மை குட்டி ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ பி சேஃப், வீட்டில் சேஃப்டியாக இருங்க. ஸோ எல்லாத்தையும் விட உயிர் ரொம்ப முக்கியம். அதை விட வந்து செத்தா சாகிற நீங்கள் நினச்சாலுமே கூட வந்து நம்மளோட சுற்றமும் சேர்ந்து பாதிக்கப்படுறாங்க இதனால். ஸோ நம்மளோட சரௌண்டிங்காகவும் நம்மளோட லவ்டு பர்சன்ஸ்க்காகவும் வீட்டுக்குள்ளே சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அண்ட் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி ஸ்டோரி மூலமாக உங்களை வந்து சந்திக்கிறேன். See you until then. Bye.